கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். அநேக பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நீதிக்குரிய காரியங்களை போதித்து கொண்டு வருகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக எபிரேய ஆக்கியோன் மிகப்பெரிய ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். 14:16 படிக்கின்றோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். அதாவது ஒரு நமக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கிரேட் இன்விடேஷனை எபிரேய ஆக்கியோன் கொடுப்பதை பார்க்கின்றோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தைரியமாக வாங்குகின்றார். இதை ஏன் நம்ம ஒவ்வொரு வாரம் சொல்கிறோன்னா, நான் வளர்ந்த காலகட்டத்தில் சிறு வயதில் பார்த்திங்கன்னா ஜெபம் என்று சொன்னாலே மக்கள் ரொம்ப அது ரொம்ப என்னென்னா வேறு பயம்லாம் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையாக கருத்துட்ட வரத்துக்கு அவ்வளோ பயம். நம்மளாம் ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்பாரா என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் விசுவாசிகளுக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. அடிக்கடி இந்த குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, கர்த்தர் தண்டிச்சிருவாரோ என்ற ஒரு பயம் தான் உண்மையை சொல்லப்போனால் எனக்கெல்லாம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களை சுற்றிலும் அதிகமான வார்த்தைகள் அதுதான் அதிகமாக கேட்டுட்டு இருந்தோம். கர்த்தர் இப்படி பண்ண போகிறாரு, அப்படி செஞ்சிருவார், இப்படி செஞ்சிருவார், அப்படி ஆக்கிடுவார், இப்படி ஆக்கிடுவார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நாங்கள் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா எங்களுக்குள்ள ஒரு பயம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சபைக்கு போகிறது கூட பார்த்திங்கன்னா பயத்தால் தான் உள்ளே போவோம். சீக்கிரம் போகிறது கூட பார்த்திங்கன்னா முன்னாடியே போயிடுவோம். முன்னாடியே இப்போ எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாஸ்ட்டு வரதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துருவோம். சேர்ச்சில் பெட்ஷீட், அப்போல்லாம் பெட்ஷீட், இப்போ தான் சேரு, அப்போல்லாம் பெட்ஷீட் போட்டு வச்சோம், இப்போ உட்காந்துருவோம், முன்னாடி போய் உட்காந்துருவோம். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் என்னன்னா கைவிடப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு தாட்டில் தான் உள்ளே போவோம். ஏன்னா அந்த மாதிரி மெசேஜெல்லாம் வரும், செய்தியெல்லாம் வரும்ன்றதுனால எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு பயம், ஒரு திகில், அதாவது நல்ல ஒரு ஹானர் நிறைந்த ஒரு பயன்றதை விட திகில் நிறைந்த ஒரு பயம்தான் அதிகமாக இருந்தது. இப்படி ஆயிருமா, அப்படி ஒரு கை விட்டுருவாரோ. சில இதில் பாருங்கள், விசுவாசிங்க யாராவது, அப்போ சின்ன வயசு தானே, விசுவாசிங்க யாராவது இல்லைன்னா நான் அடிக்கடி விசுவாசிங்க வீட்டை போய் எட்டி பார்த்துட்டு வருவேன். ஏன்னா ஒரு கைவிடப்பட்டு இருப்போமோ என்ற ஒரு பயம் அடிக்கடி. ரைட், இவங்க இருக்கிறாங்க ஜெபம் பண்ணுறவங்க, நல்லா ஏன்னா எனக்கு தெரியும் சர்ச்செல்லாம் ஜெபம் பண்ணுறவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க, தீர்க்க சொல்கிறவங்க, அடிக்கடி அப்படிப்பட்ட வீடுகள்லாம் தெரியும். ஒரு ரெண்டு பார்த்துட்டு வந்துடுறது. ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட் நிறையா இருக்கிற ஏரியா, சர்ச்சஸ் இருக்கிற ஏரியா இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா விசுவாசிகளே நிறையா இருப்பாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு 4 ஃபேமிலி இருப்பாங்க, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு 3 ஃபேமிலி, அந்த மாதிரி நிறைய ஃபேமிலியாக சர்ச்சு விசுவாசிங்க இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி எட்டி பார்த்துட்டு வந்துடுறது, இருக்கிறாங்க, ரொம்ப பரவாயில்ல, நல்ல வேலைக்கு இருக்கிறாங்க, அப்போ நம்மளும் ரைட்டுப்பா, அவங்க இருக்க ஆள் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பயம் அந்த வயசுலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படி கற்றுக் கொடுத்தார்கள், நாங்கள் புரிந்து கொண்ட விதங்களும் கொஞ்சம் எங்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளும் மாதிரி சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தனால அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இந்த நீதி என்ற ஒரு காரியத்தெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கற்றுக்கொள்ளும் போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய ஜெபமெல்லாம் பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பிற்பாடு தான் நீதி என்றால் என்ன E.W. கென்யான் போதிக்கும் போது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு டீச்சிங் பண்ணுறார். E.W. கென்யான் இதை பற்றி சொல்லும்போது, ரைச்சஸ் நீதியை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்தவித குற்ற உணர்வோ ஆக்கினி தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு திராணி. அடிக்கடி உங்களை சொல்லியிருக்கிறேன், அதுதான் அந்த விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது எப்படி ஆரம்பத்தில் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக அவருடைய நீதி பார்த்திங்கன்னா இந்த மூணுமே இல்லை. ஆக்கினை தீர்ப்பு, அந்த அதை குறித்த ஒரு பயம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை, தாழ்வு மனப்பா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவ சமூகத்தில் தைரியமாக வந்தார், தைரியமாக போனார், தைரியமாக வந்தார், தைரியமாக தேவனோடு உறவாடினார். ஆனால் என்றைக்கு பாவம் என்ற ஒன்று ஆதாம் மனிதருடைய வாழ்வில் உள்ள நுழைஞ்சிச்சோ அன்றைக்கு நான் சொன்ன எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. குற்ற உணர்வு, கர்த்தர் தண்டிச்சிருவார்ன்ற ஒரு பயம், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அங்கே நடக்கிற எல்லா சீன் பார்த்திங்கன்னா இந்த 3 காரியத்தையும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொன்னால், மனிதன் இழந்து போன நீதியை மனிதனுக்கு திரும்ப அளிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆகதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுகின்றது நீதிமான்களே என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ கர்த்தர்
என்னையும் உங்களை நீதிமானாக அவர் அழைக்கிறார். நாம் நீதிமான்கள். நன்றாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த உணர்வு என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் மேலோங்குதோ அன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் உள்ளத்தில் இதை இருக்காது, இது இருக்காது. ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்கவே இருக்காது. ஆனால் நீதி என்ற உணர்வு இருக்கும்போது அது இருக்காது. ஆனால் நீதி என்ற உணர்வு இல்லாட்டினா இது எல்லாமே அந்த விசுவாசிங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும். நல்லா கவனமாக கேளுங்க. இதுதான் பெரிய ஒரு டெஸ்ட்டே. எந்த விசுவாசி உள்ளதெல்லாம் திரும்ப நல்லா உங்கள் உள்ளத்துலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் உள்ளத்திலே ஒரு வேளை ஆக்கினை தீர்ப்பு உணர்வு இருக்குதா, குற்ற உணர்வு இருக்குதா, தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீதியை பற்றி இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று தான் அர்த்தம். சரி, நீதியை பற்றி பேசும்போது 2 காரியத்தில் கடைசியாக சொன்னோம். என்ன சொன்னோம்னா, நீதியை விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு நீதியை கொடுக்கிறார். இப்படி நீதிமானாக மாறினவர்கள், நீதிமானானவர்கள் நீதிக்குரிய ஒரு வாழ்வை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதை பற்றி தான் பேசிக்கிட்டு வரோம். போன வாரம் முந்தின வாரம் அதை பற்றி தான் பேசணும். இந்த வாரமும் அதை பற்றி தொடர போகிறோம். நீதிமான்கள் நீதியில் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நீதிமான்கள்கிட்ட தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இது சொல்ல இப்போ நீதிமான்கள் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே உங்களை தள்ளி வச்ச மாதிரி இருக்குது. ஆண்டுடைய பிள்ளைங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீதிமான்னு சொல்லும்போது அது வேற ஆள் நீங்கள் நினச்சிருக்கீங்க. வேறெல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சொந்த பிள்ளைகள் எல்லாருமே நீதிமான்கள் தான். இப்போ நீதிமான்கள் நம்ம இந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த உணர்வுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். இப்போ நீதிமான்களாக மாறினவர்கள், இயேசு கிறிஸ்து நீதிமான்களாக மாறினவர்கள் நீதிக்குரிய ஒரு வாழ்வு நீதியிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் அதான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது கிறிஸ்தவங்க இப்படி வாழணும்னு சொன்னால் ரைட், ஓகேங்க, கரெக்டாக சொல்கிறீங்க, இது சொல்கிறீங்களா, இது கரெக்ட். ஆண்டுடைய பிள்ளைங்க கிறிஸ்தவங்க இப்படி நடக்கணும், கிறிஸ்தவங்க இப்படி வாழணும், கிறிஸ்தவங்க இப்படி உட்காரணும், கிறிஸ்தவங்க இப்படி பேசணும்னா சில பேருக்கு நல்லா புரிஞ்சிடும். அவர் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்தவங்களை பற்றி சொல்கிறாருங்க, நீதிமானை பற்றிலாம் சொல்லலை, நம்மளாம் நீதிமானா. ஏன்னா சில இடத்துல கிறிஸ்தவ விசுவாசிகளை பார்த்திங்கன்னா, என்ன இப்படி தப்பாக, எப்படி உங்களுக்கு பெருமை, இந்த பாஸ்ட் ரொம்ப பெருமை இருக்குது, நீதிமானு சொல்கிறாரே, பெருமை இருக்குது, பெருமை பிடிச்ச ஒரு ஆளாக இருப்பாரோ, தன்னைத்தானே நீதிமானு சொல்கிறாருன்னு சில பேருக்கு சில கேள்விகள்லாம் கேட்க தோணும். கவனமாக கேளுங்க. இது இந்த நீதி இது என்னுடைய கிரியைகளால் நான் பெற்றது அல்லவே அல்ல. இன்றைக்கி நான் நீதி நம்மை நீதிமானாக மாற்றினதே தேவனுடைய கிருபை. தேவன் தான் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் உயிர் தெழுந்தார், எதற்காக உயிர் தெழுந்தார் சொல், நாம் நீதிமானாவதற்காகவே. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம், தேவனுடைய மீட்பாக, பரிசுத்தமும் நீதியும் மீட்புமாக இருக்கிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவன் நம்மை நீதியாக வைத்திருக்கிறார். இப்படி முன்னாடி சொன்ன கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். இன்றைக்கி சில அதே போல் தான் நான் என்ன சொல்கிறேன், நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவங்க தான். ஆனால் நீதிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆபிரகாமை பற்றி படித்தோம். ஆபிரகாம் எப்படி இந்த பூமியிலே நீதிக்குரிய ஒரு வாழ்வை வாழ்ந்தார்னு சொல்லிட்டு. 2வது ரூத், இவங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம், எப்படி நீதிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்னு சொல்லி. வேதத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை போதித்த எபிரேய ஆக்கியோன் நம்ம இந்த 4ஆம் அதிகாரத்தில் தைரியமாக வாங்கன்னு சொன்னார் இல்லையா, அவரே 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி விசுவாசத்தில் வாழ்ந்தவங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிற ஒரு காரியம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா 33, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். விசுவாசிக்கிறவர்களை பற்றி எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள். ஒவ்வொரு விசுவாச வீரர்களும் நீதியை நடப்பித்தார்கள். சொல்லுங்க, நீதியை நடப்பித்தார்கள். புரியுதுங்களா? நீதிமான்களாகிய நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாக மாற வேண்டும். நீதிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், நீதியில் நடக்க வேண்டும். ஆபிரகாம் நீதியில் நடந்தார், ரூத் நீதியில் நடந்தாங்க. இப்போ இன்னொருத்தரை பற்றி பார்ப்போம். இவங்க நீதியை நடப்பித்தவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா
யோசுவா புஸ்தகத்துக்கு நேராக போவோம். யோசுவா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக போவோம். 15 படிங்க பார்க்கலாம். யோசுவா 11:15. இப்போ யோசுவாட்ட போயிட்டு வருவோம். ஆபிரகாமை பற்றி பார்த்தோம், ரூத்தை பற்றி பார்த்தோம். இப்போ யோசுவா என்ன சொல்கிறாரு, யோசுவாவின் நாட்களில் என்ன நடந்தது, இவர் எப்படி நீதியை செய்தார். கவனமாக கேளுங்க. இதுவரை நீதியை பார்த்ததுக்கும் இவருடைய நீதிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை கொஞ்சம் வேரியேஷன் காமிக்கணும். இதுக்கு பிற்பாடு நீதியை பற்றி சொல்ல போகிறேன். இவங்க எப்படி நீதியை காமிச்சாங்க பாருங்கள். ஆபிரகாம் காண்பித்த நீதி, நடந்த நீதி, ரூத் நடந்த நீதி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் யோசுவா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கேட்போம், என்ன தான் அவர் நீதியை பண்ணினார்னு கேட்போம். அதுக்கு பிற்பாடு ஒரு சிலரெல்லாம் பற்றி பேச போகிறோம். அவர்கள் என்ன நீதியை எப்படி செஞ்சாங்க என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். படிங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ, கவனமாக கேளுங்க, மோசேக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ, என்ன கற்பித்தாரோ, என்ன சொன்னாரோ, அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். கவனிச்சிங்களா? என்ன புரியுதா? மோசேக்கு என்ன கர்த்தர் சொன்னாரு, அது அப்படியே அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகிய யோசுவாட்ட அப்படியே சொல்றாரு. கர்த்தர் சொன்னதை மாறாம அப்படியே சொல்றாரு, யோசுவாட்ட கற்பிக்கிறாரு. இப்போ யோசுவா என்ன பண்ணாரு, அப்படியே யோசுவா செய்தான். அப்படியே யோசுவா செய்தான். கவனமாக கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க. பாஸ்டர், ஹெட் பாஸ்டர்ட்ட ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே மறக்காம, அப்படியே மாறாம அசிஸ்டன்ட் பாஸ்டர் யோசுவாட்ட சொல்றாரு. யோசுவா என்ன பண்றாருன்னா அப்படியே செய்தான். எப்படி செஞ்சான், எப்படி செய்தாரு, ஆண்டவர் என்ன மோசேட்ட சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அப்படியே செய்தான். படிங்க பார்க்கலாம் எப்படி செஞ்சாரு. அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. ஓ, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அப்பன்னா எந்த அளவுக்கு நீதியில் நடந்திருப்பார் என்பதை சற்று யோசிச்சு பாருங்க. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், யோசுவா புஸ்தகம் ஒரு வெற்றியின் புஸ்தகம் என்று சொல்லுவார்கள் வேதாகம வல்லுநர்கள். ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் தலைப்பு கொடுக்கும்போது இந்த புஸ்தகத்துக்கு தலைப்பு கொடுக்குறாங்க, இது ஒரு வெற்றியின் புஸ்தகம் என்று தலைப்பு கொடுக்கிறார்கள். வெற்றியின் புஸ்தகம் தலைப்பு கொடுத்தார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், யோசுவா வெற்றியாளனாக மாறுவதற்கு ஒரு காரணம் சொல்கிறார் இல்லையா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக சொன்னார் இல்லையா. அதே போல் இரவும் பகலும் இதில் தியானமாக இருந்து வேற தேவன் சொல்லியிருந்தார். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமாக இருந்ததுனால் வாயை விட்டு பிரியாதனால் தேவனுடைய வசனமே வாழ்வு, வசனமே வாழ்வு என்று வாழ்ந்ததுனால இந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. அந்த அளவுக்கு நீதியை செய்கிறார். இதை கொஞ்சம் சரித்திர பின்னணியோடு கொஞ்சம் நம்ம சற்று பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சொல்லும்போது நடக்கிற ஒரு காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி ஒரு சில வசனத்தை நான் படித்த கொஞ்சம் பெரிய போர்ஷனுக்கு நான் படிச்சிடுறேன், அப்புறமேட்டுக்கு தொடர்ந்து நான் படிக்கிறேன். 12 அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜ்யங்களையும் யோசுவா பிடித்து பட்டய கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான். ஆனாலும் தங்கள் அரணிப்போட இந்த பட்டணங்களை எல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெடுத்து போடாமல் வைத்தார்கள். ஆச்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டெடுத்து போட்டான். அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளை பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து திருமட்டும் அவர்களை பட்டய கற்களினால் வெட்டி போட்டார்கள். சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை. சரி, என்ன நடந்துச்சு, இது பின்னணி, சரித்திர பின்னணி என்னன்னு சொன்னால், யோசுவா எரிகோவை சுட்டெரித்து எல்லாவற்றையும் அழித்து போட்டார் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். தொடர்ச்சியாக பல யுத்தங்கள் நடக்குது, பல காரியத்தை ஜெயிக்கிறாரு, பல காரியத்தை தேவன் சொன்னது போல செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனால் இந்த தேவன் சொல்கிற ஒரு காரியத்தில் எல்லாவற்றையுமே யோசுவா முன்னாடி நின்று செய்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். சுட்டரிக்க சொன்னால் சுட்டரிக்கிறாரு, எல்லாத்தையும் காலியாகுன்னு சொன்னால் காலியாக்குறாரு, அழிக்க சொன்னால் அழிக்கிறார். இது எல்லாமே யோசுவா ஜனங்கள் மேல் இருக்கின்ற வெறுப்பினாலும், ஜனங்கள் மேல் இருக்கிற கசப்பினாலும், ஜனங்கள் மேல் இருக்கிற கோபத்தினாலும் அவைகளை செய்யவில்லை. சில இதில் நம்ம இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னப்பா யோசுவா இப்படி பண்ணிட்டானே,
ஒருவேளை இது ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இருக்கும். யோசுவா ஏதாவது சில தனிப்பட்ட ஒரு சூழ்ச்சியாக இருக்கும், தனிப்பட்ட ஏதாவது ஒரு வஞ்சன்ஸ், அதாவது ஒரு பழி வாங்குகிற ஒரு காரியமாக இருக்கும் என்றெல்லாம் நம்ம யோசிக்க தோணும். ஆனால் இந்த இடத்துல யோசுவாவுக்கு அந்த மக்கள் மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு கோபமும் இல்லை, எந்த ஒரு விரோதமும் கிடையாது, எந்த ஒரு முன்பகையும் கிடையாது. இந்த இடத்துல எப்படி யோசுவா நீதியை செஞ்சார்னா, கவனமே, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒருவேளை இதனால் இன்றைக்கெல்லாம் பாரு யுத்தங்கள் நடக்குது, நாடுக்கு யுத்தங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? இதனால் இப்போ சமீபத்தில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் பயங்கர இன்றைக்கும் சண்டைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க சண்டைகளுடைய எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? இன்றைக்கும் காரணத்தோடு தான் நான் 1 by 1 அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி போடுற இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா சண்டைக்கும் இந்த சண்டைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்ன இவர்கள் பாருங்கள், இன்றைக்கி நடக்கிற அந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா சண்டையில் உள்ள காழ்ப்புணர்ச்சி, விரோதம், பகை, மற்ற காரியங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் யோசுவாவுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. யோசுவா கோபம் இருந்துச்சா, எரிச்சல் இருந்துச்சா, வெறுப்பு இருந்துச்சா, அந்த மக்கள் ஏதாவது பண்ணினாங்களா, அந்த மக்கள் ஏதாவது செஞ்சாங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு டார்கெட், ஒரே ஒரு காரணம் என்னன்னா, கர்த்தர் சொன்னார், செஞ்சார். ஒரே விஷயத்த நீங்கள் கேட்கலாம், என்ன யோசுவா இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி செஞ்சிட்டிங்களே, இது உங்களுக்கு நியாயமா, உங்களுக்கு அநியாயமாக தோணல, இப்படிப்பட்ட எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு வந்துட்டீங்களே. அதாவது சீன் பார்க்கும்போது, அந்த 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 காட்சியெல்லாம் பார்க்கும்போது, என்னப்பா இந்த பட்டணம் எரிக்கோ இத்தனை சுற்றிட்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணி இப்படி எல்லாத்தையும் கொண்டு போட்டானுங்களேப்பா அவனுங்க, என்ன உள்ளத்தில் வச்சு பண்ணானுங்க நமக்கு சொல்ல தோணும். ஆனால் யோசுவாவுக்கு இன்றைக்கி நமக்கு இருக்கிற காரியங்களை நம்ம தேடுறோம் இல்லையா? காரியங்கள் ஏதாவது ஒரு இது காரணமாக இருக்குமா, அது காரணமாக இருக்குமா, இதான் காரணம், அதான் காரணம், நம்ம பழிகளை போடுவது போல் யோசுவாவுக்கு பழி போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீ யோசுவாட்ட போய் கேட்டிங்கன்னா, ஏன்பா செஞ்ச? இல்லைப்பா, ஆண்டவர் சொன்னார், செஞ்சிட்டேன், அவ்வளோதான். கர்த்தர் சொன்னார், செய்தேன். இன்னும் சொல்ல போனால் அவருடைய கட்டளை நிமித்தமாக நான் அப்படி செய்தேன் என்று தான் யோசுவா சொல்வாரே போல் யோசுவாவுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரியும் இல்லைங்க, இது இந்த உள்நோக்கம் இருக்கும், இல்லைங்க எங்களுக்கு தெரியுங்க, இதனால தாங்க நடக்கும், அதனால நம்ம சில கற்பனை யூகத்தில் சொல்லுவோம், ஒரு இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோ, அதெல்லாம் கிடையாது. யோசுவாட்ட கேட்டீங்கன்னா ஒரே டாபிக் ஒரே லைனில் முடிப்பார். ஏங்க அவர் சொன்னார், அழிக்கும்படி கட்டளை கொடுத்தாரு, நான் அழித்தேன். அதுலேயும் என்ன சொன்னார், ஒருத்தனையும் விட்டு வைக்காது சொன்னார், ஆக ஒருத்தனையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் இது பண்ணு. வேதத்தில் கூட பாருங்கள், இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி பைபிளில் நடந்திருக்கு. சோதோம் கோமோரா பட்டணத்தை பாருங்கள், அங்கேயும் பாருங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய நீதியையும் நியாய தீர்ப்பையும் சோதோம் கோமோரா பட்டணத்தில் பார்க்குறோம். அந்த பட்டணமே எரிந்து ஒன்றுமே இல்லாமல் போனதெல்லாம் சரித்திரத்தில் நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம். அதே போல் நோவா காலகட்டத்திலையும் தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாய தீர்ப்புகளை நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், என்ன பேசுகிறதுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அந்த காலத்தில் அக்கிரமும் மிகுதியாக இருந்துச்சு. பைபிள் பார்க்குறோம், அவருடைய இருதயத்தின் தோட்டமும் நித்தமும் பொல்லாதது என்று தேவன் கண்டார் என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள அப்படியே விட்டுட்ட, ஒருவேளை கர்த்தர் அப்படியே நீதி நியாயம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாருன்னா அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு வழியாக ஆயிருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல தான் இப்போ இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அவருடைய வருகையெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறதால நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷத்தில் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த காலகட்டம் நடந்ததுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்பதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஒருவேளை அந்த நாட்களில் கர்த்தர் இவங்க அதாவது கர்த்தர் காப்பாற்றவில்லை என்று சொன்னார். அதாவது எல்லாரையும் இந்த நோவா குடும்பத்தை காப்பாற்றாமல் அவர் விட்டுருப்பார் என்று சொன்னால், இல்லை அவங்க லைன்லேயே விட்டுருப்பார்னு சொன்னால், அந்த மக்களுடைய இஷ்டத்துக்கே அவர்களை விட்டுருப்பார்னு சொன்னால் அவ்வளோதான், உலகத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் நோவா நீதிமானாக இருந்தால் பைபிளில் போடப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் நோவா அந்த காலத்தில் நீதிமானாக இருந்தான் என்று பைபிளில் பார்க்குறோம். நீதியை செய்தார், நோவா கூட நீதியை செஞ்சிருக்கிறான்றது பார்க்குறோம். கிருபை பெற்றவர் என்று பார்க்குறோம், கிருபை தேவனுடைய தயவை பெற்றவர்னு பார்க்குறோம். ஒருவேளை இவங்களை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா கடைசி ஃபேமிலி அப்படின்னு இருக்கிறீங்க, அவர்களை கூட இந்த மக்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவங்களே அவங்க வழியில் இழுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ கடைசி வித்தையை என்ன பண்ணியிருப்பாங்க,
ஒரு வழி நாசம் பண்ணியிருப்பாங்க, மோசம் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் சோதோம் குமார பட்டணம் நடக்கும். இது அதனுடைய அழிவில் கூட பாருங்கள், தேவ தூதன் வந்து இழுத்துட்டு போகிறார், வந்து நிற்காத, அவங்க கட்டளை கொடுக்குறார், இந்த பூமியில் எங்கே நிற்காத, திருப்பி பார்க்காத, வேகத்தில் தீவிரமாக, அந்த இடத்துல அந்த வார்த்தைலாம் வந்திருக்கும், தீவிரமாக ஓடுன்னு இருக்கும். உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம். அவங்க ஒய்ஃபு லோத்தோட மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானாள் என்பதெல்லாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? திரும்பி பார்த்ததுனால ஏற்பட்ட விபத்து. கர்த்தர் திரும்பி பார்க்காத, சம பூமியில் எங்கே நிற்காத, உன் ஜீவன் தப்ப ஓடு அப்படின்னார். அப்போ என்ன நியாய தீர்ப்பு வருது, நீங்கள் நின்று இந்த நியாய தீர்ப்புல நீ மாட்டிக்கவே ஓடுனார். வந்து அந்த நேரத்தில் தெரியும், லோத்துடைய மனைவிக்கு நடந்த சம்பவம் தெரியும். வந்து ஒருவேளை கர்த்தர் வந்து இந்த நோவாவின், அதுக்கு முன்னாடி நோவாவின் காலகட்டத்தில் கர்த்தர் இப்படி உற்றுப்பார் என்று சொன்னால், அவங்க இஷ்டத்துக்கு உற்றுப்பார்னு சொன்னால், நான் சொல்கிறேன், ஒரு நீதிமான கூட பார்த்துருக்கவே முடியாது. நோவாவின் குடும்பமும் அவருடைய பாவத்தில் அடிபட்டு மூழ்கி போயிருக்கும். அவர் தேவ பிள்ளைகளே, என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது என்பதை காண்பிப்பதற்காக தான் சோதோம் கொமாரா நோவாவின் காலகட்டத்தில் நடந்த எல்லா காரியத்தையும் தேவன் காண்பித்தார் என்பதை பார்க்கணும். சில இதில் நம்ம கேள்வி கேட்பாங்க, என்னங்க ஆண்டு இப்படி பண்ணலாமா? கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் தயவு உள்ளவர்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இப்படி ஏன் இப்படி பண்ணாரு அப்படிலாம் கேள்வி வரும். இன்னைக்கு மக்களுடைய கேள்வி என்ன? சில விதண்டாவாதிகளுடைய கேள்வி என்ன? ஏங்க உங்கள் கடவுள் ஏங்க இப்படி பண்ணாரு, இப்படி செஞ்சாருன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, இன்றைக்கி சக்கரை வியாதின்னு வருது. சரி, சக்கரை வியாதின்னு வரும்போது காலில் கொஞ்சம் செப்டிக் ஆகி காலில் கொஞ்சம் ஏதாவது நினச்சினா உடனே நான் சொல்கிறேன், டாக்டருங்க சார் ஒன்றும் பண்ண முடியாது, உள்ளே ஏறிடுச்சு, இன்னும் விட்டிங்கன்னா முழங்கால் ஏறும், கால் ஏறும், அப்படி உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும், முதல் வேலையை காலை விரலை கட் பண்ணணும் அப்படின்வாங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் சில பேர்லாம் விரல் கட் பண்ணப்பட்டவர்கள் ஊரில் ஏதாவது கேட்க சொல்லுவாங்க, என்ன பண்ணுறதுக்கு பாலா போன சுகர்னால விரலை கட் பண்ண, காலை கட் பண்ண. இங்கே சில பேரில் இந்த முழங்கால்லாம் கட் பண்ணவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வந்து என்னன்னா அதோட கட் பண்ணால் சொல்கிறான், நீ காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி. கர்த்தர் வந்து அப்படி தான் பண்ணார். சில இடத்துல சில மக்களை காப்பாற்றணும், சில காரியம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி இதை எடுக்கணும்னு சொன்னால் அதை எடுத்து தான் ஆக வேண்டும். கர்த்தர் சரியாக அந்த இடத்துல நியாயம் செய்தார் என்பதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒருவேளை இவங்க வந்து தொடர்ந்து தேவன் நியாயத்தீர்ப்புக்கு ஆளாகவில்லை என்றால் முழு உலகத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இருப்பார்கள் என்பதுக்காக கர்த்தர் அதை வந்து சரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கானான் தேச நாட்களில் கூட கர்த்தர் சொன்னார், கானான் தேசத்தில் உள்ளே போனோன்னுமே அப்பயே கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன யோசுவாட்ட சொல்கிறார், எப்போ யாரையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் வெளியே அனுப்பு அப்படின்றார். வந்து கானானியர்கள், ஏனாக்கியர்கள், ஏத்தியர்கள், எபூசியர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வந்து ஆனால் கர்த்தர் பார்த்து 7 ஜாதி உள்ளே வைக்காத, வெளியே அனுப்பிடு அப்படின்றார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நமக்கு கொஞ்சம் எடுபடி வேலை செய்கிறது கொஞ்சம் ஆள் தேவையில்ல அப்படின்னு உள்ளே வைக்க ஆரம்பித்தாங்க. யாரெல்லாம் கொஞ்சம் கிரேஸில் உள்ளே விட்டாங்களோ அவர்கள்தான் பிற்காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக, பெரிய கண்ணியாக அவங்க வாழ்க்கையில் இருக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே கவனமாக கேளுங்க, கர்த்தர் வந்து இந்த யோசுவா காலத்தில் நடந்த ஒரு காரியம், யோசுவா அப்படியே செஞ்சார், அப்படியே நீதியை செஞ்ச ஒரு காரியம் என்ன? ஒரே நோக்கம், கர்த்தர் செய்ய சொன்னார், அதனால செஞ்சார். கவனிச்சிங்களா? நீதியை செய்யும்போது, நீதியை செய்கின்ற விதத்தில் தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்வில், நம்முடைய நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே, மன ரீதியாக சில காரியங்கள் நம்மளை ஓவர்டேக் பண்ணிகிட்டே போகும். அப்போ அது உன் எண்ணத்திலும் தூக்கி போடு அப்படின்னு சொன்னார்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹலோ புரியுது? எண்ணத்திலிருந்து தூக்கி போடு. இது செய்யாத, பண்ணாத, இதை பார்க்காத, இப்படி போகாத. இப்போ தேவன் சொல்ல ஆரம்பித்தார்னா நீதிமான்களாக நாம் நீதியை நடப்பிக்க வேண்டும். என்ன சொல்லணும்? கர்த்தர் சொல்லிட்டார். நீங்கள் யார் என்ன கேட்டாலும், என்னப்பா இப்படி நீ ஆளை இப்படி ஏன் இப்படி செஞ்ச? கர்த்தர் சொன்னாருங்க, செஞ்ச, அவ்வளோதாங்க, ஒரே மேட்ரு. நீதியை நடப்பிக்கிறது இது ஒரு விதம். இதை வந்து யோசுவாவுடைய வாழ்க்கையிலே யோசுவா செய்ததை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு யோசுவா வந்து மக்கள் மேலே இருக்கிற வெறுப்பினால் வரவில்லை, கர்த்தர் கட்டளையிட்டதனால் நீதியை செய்தார். நாம் நீதியை செய்கின்ற முறையில் ஒரு முறை தேவன் ஏதாவது நம்மளை பார்த்து சொல்கிறார், இதை செய்ய, அதை செய்யன்னு சொல்கிறாருன்னா நம்ம செய்ய
பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று இது கர்த்தர் சொன்னார் என்ற எண்ணம் நமக்குள்ளாக உருவாக்க வேண்டும். நீதியை இப்படி தான் நடப்பிக்கிறத பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்படி தான் நடக்குது. கர்த்தர் சொன்னதில் ஒன்றையும் அவர் விட்டு வைக்கவில்லை என்று தான் வேதத்தில் புறப்பட்டிருக்குது. என்று சொன்னால் தேவன் யோசுவாவை கொண்டு தான் கானானியரை அன்றைக்கு நியாயம் தீர்த்தார். புரியுதுங்களா? கானானியர் எப்படி நியாயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தேடு. சோதம் குமாரா மக்கள் அக்கினி அறிக்கை பண்ணார், நோவா காலத்தில் வெள்ளம் வந்துச்சு. ஆனால் இந்த மக்களுக்கு நியாய தீர்வு எப்படின்னா, எப்போ அக்கினி இறக்குறது கிடையாது, வெள்ளத்தாலும் கிடையாது. இவங்களுக்கு என்னென்னா ஒன்னே வச்சு தான் பண்ண போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணார்னா, யோசுவாவை கொண்டு இஸ்ரேல் மக்களை வைத்தான் செய்ய ஆரம்பித்தார். இப்படி இவர்கள் தேவன் சொன்னதை அப்படியே செய்ய ஆரம்பித்தார்கள். ஓகேங்களா? இது ஒரு நீதியை நடப்பித்தார்கள். அதே போல் நம்மளும் நம்முடைய வாழ்வில் நீதிமான்களாக என்ன, தேவன் சொல்வதை, தேவன் எதை சொன்னாலும் நம்முடைய வாழ்வில் இது தேவையில்லை, இதை விட்டுரு அப்படின்னு தேவன் சொல்லும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இல்லை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனமாக கேளுங்க, அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடியும். எதுதான் தேவன் சொன்னாரோ அதை செய்ய. இன்னைக்கு கூட யோசிப்பேன், இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்வில் நடக்கிற சில அசம்பாவிதங்கள், சில பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னா, தேவன் சொன்னதை நம்ம செய்யாமல் போனதால் ஏற்பட்ட விளைவுகளாக தான் இருக்குமே ஒழிய வேறு ஒன்றும் நம்ம சாக்கு அங்கே சொல்லவே முடியாது. ஓகேங்களா? இது யோசுவாவை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து இன்னொருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். 1 சாமுவேலுக்கு நேராக போவோம். கர்த்தர் இங்கு நீதியை எப்படி இவர் மூலமாக செய்ய வைக்கிறார் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது அதாவது யோசுவாவுக்கு இப்படி பண்ணாலும் மற்ற இடத்துல பார்க்கும்போது நீதியை செய்தவர்கள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நீதியை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த முறையில் நீதியை செய்தார்கள் என்பதை சற்று தியானிப்போம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சம்பவம்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரு சில புதுசாலாம் வந்திருக்கிறதுனால இந்த வசனத்தை படிக்கிறோம். ஓகேங்களா? 24:10ஆம் வசனம் படிங்க. இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். இங்கு தாவீது, சவுல் இவங்களை பற்றி பார்க்குறோம். தாவீதை கொலை செய்வதற்கு சவுல், அதாவது இன்ச் பை இன்ச்சா, அது சொல்கிறாங்களே, ஒவ்வொரு வீடாக சர்ச் பண்ணுறான், ஒவ்வொரு வீடாக தேடி பார்த்து எங்கே இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா? சில காரியம் சொல்லும்போது இல்லைங்க, ஒவ்வொரு வீடாக தேடுறாங்க, ஒரு ரூமாக தேடுறாங்கன்ற மாதிரி தாவீது பைபிள் ஒரு இடத்துல போடுவோம், சல்லடையை சலிப்பது போல் என்னை இப்படி பண்ணினீரேன்லாம் ஒரு இடத்துல கேட்டிருக்கிறார். அந்த மாதிரிலாம் தாவீதை எப்படியாவது ஏன்னா பொறாமை, எரிச்சல் இதெல்லாமே உனக்குள்ளே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு வெளியே வந்துட்டார். அவருக்குள்ள அவர் நடத்தலை, கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு விலகினார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. அதனால் பிசாசின் ஆவி அவனை ஏவ ஆரம்பிச்சு. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தா சவுல்னா, தாவீதையே கொலை செய்கிறதுக்கு பிளான் பண்ணி பயங்கர ஒவ்வொரு முறையும் ஒரு டைமாக பாருங்க, நாட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தேட போகிறான். யாரை தேட போகிறான்னா, தாவீதை தேட போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது இன்றைக்கி இருக்கிற, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நம்ம யோசித்து பார்க்கணும். அன்றைக்கி இருக்கிற ராஜாக்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்களோ அந்த டெக்னாலஜி கொஞ்சம் மாடிஃபை ஆகிருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் தான், எல்லாம் ஒன்று தான். அன்றைக்கி அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்களோ அதே டெக்னாலஜி இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. என்னென்னா அதனுடைய வேர்சன் மாதிரி இருக்குது. அந்த வேர்சன் ஓல்டு வேர்சன், இப்போ இவங்களுடைய டெக்னாலஜி வேர்சன் வேறு வேர்சன், சேம் ஒன்று தான். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற மாதிரி, இப்போ ஒரு மோடின்னு சொல்லக்கூடாது, நம்ம தேசத்தை ஆள்றவங்க ஒருத்தரை பிடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. தேசத்தின் ராஜாக்கள் ஒருத்தரை பிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்களால பிடிக்க முடியுமா, முடியாதா? இல்லைங்களா? இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. இந்த போலீஸ் துறை பற்றி சொல்லுவாங்க, ஏங்க போலீஸ்காரங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்க, ஈஸியாக முடிச்சிட முடியுங்க. நீங்கள் எல்லோரும் சொல்கிற விஷயம், ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டு போனால் ஈஸியாக டக்குன்னு முடிச்சிட முடியுங்க. அவங்க முடிக்க மாட்டாங்க. ஏதாவது முடிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னும் சொல்லுவாங்க, வக்கீல் விஷயமா இருந்தாலும் சொல்லுவாங்க இன்னும் ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குறீங்களா. இன்னும் சொல்லுவாங்க, வக்கீல் விஷயமா இருந்தாலும் சொல்லுவாங்க இன்னும் ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. இதெல்லாம் முடிகிற கதைங்களா, அதெல்லாம் முடியாதுங்க, இழுத்துட்டே போவாங்க. அப்படி முடிச்சா முடிக்கலாங்க, ஆனால் முடிக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி. கவனமாக கேளுங்க. சுலபமாக தாவீதை பிடிக்க ஏகப்பட்ட வழிகள், வியூகங்கள். இன்னும் சொல்லப்போனால் சவுலோடு கூட இருந்த டீம் எல்லாம் அன்றைக்கு சூப்பர் டீமுங்க. அவங்க எல்லாமே பிடிச்சிருக்க முடியும், ஆனால் பிடிக்க முடியல. கவனமாக கேளுங்க. ஏன்னு சொன்னால்
தாவீது இந்த பாதுகாப்பின் வளையத்திலேயே இருந்து போயிட்டு இருக்கிறார். இங்கே நடக்கிற விஷயம், நம்ம சவுல் பாத்ரூம் போயிருக்கிறார். அந்த ஊர் பாத்ரூம் வேற, இப்போ இருக்கிற பாத்ரூம் போய் அன்னைக்கு கெபி ஒரு குகைக்குள்ளே போய் இது பண்ணுவாங்க. ஆனால் அதான் வேறு வழி இல்லை. இன்றைக்கி வேறு, இன்றைக்கி என்ன மாடிஃபை ஆகிருக்குது, அவ்வளோதான். வந்து பாத்ரூம் போன நேரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, பைபிளில் போடப்பட்டிருக்கு, இந்த வசனம் படித்தோம் இல்லையா, தாவீதுடைய பக்கத்தில் சவுல் மாட்டிக்கிட்டார். ஆனால் கொண்டு போட்டிருக்கலாம். ஆனால் தாவீதுடைய உள்ளம் படபடக்குது. ஏன்னு சொன்னால், இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராம். அதனால் அவர் மேலே கை போடக்கூடாது. அது மட்டும் இவர் கை போடுறது மட்டும் இல்லை, இன்னொன்று தெரியுங்களா, கூட இருக்கிற ஒரு பைபிளையும் கை போடாமல் பார்த்துக்கிட்டாருங்க. அதுதாங்க பெரிய பியூட்டியே. அதாவது இவர் வந்து சேஃப்டி பண்ணால் பரவாயில்ல, கூட இருக்கிற எந்த ஒரு ஆளையுமே கைப்படும். தாவீதோடு கூட இருக்கிற ஆட்கள் எல்லாமே சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாமே வீரத்தீர ஆட்கள் தான். வந்து பெரிய பெரிய காரியத்தை பண்ணவங்க தாவீதோடு கூட இருக்கிற ஆட்கள்லாம். சிலர் சொல்கிறாங்க, என்னையா இவர் பாட்டுக்கு புலம்பிட்டு போட்டு சும்மா ஒரு கத்தி எடுத்து வீசிட்டு போட வேலை முடிச்சு போயிடும், என்ன இப்படி பண்ணியிருக்கிறார். பலமுறை தாவீதின் கையில் சவுல் மாட்டினார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, தாவீது அவன் ட்ரெஸ்ஸோட ஓரத்தை கட் பண்ணிட்டு வரான். அந்த பிட்டை காமிக்கலும் அவ்வளோ பயம். சவுல் ராஜாவே பாருங்க, கர்த்தர் உங்களை வந்து என் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால உங்களை கொல்றதுக்கும் ஆட்களை நான் ஏவி விடலை பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். வந்து அதாவது கொல்லாமல் ஓரத்தை மட்டும் வெட்டிட்டு வரதை பார்க்குறோம். 11ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன் பாருங்க. என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். என் பிராணனை வாங்க வேட்டையாடுகிறீர். கவனிச்சிங்களா என்ன நடக்குதுன்னு? பக்கத்தில் ஆளும் மாட்டியும் பாரியா கர்த்தரும் என் கையில் உன்னை ஒப்பு கொடுத்தாரு, ஆனால் உன் மேலே கை போடல. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, என் பிராணனை வாங்கத்து அதை வேட்டையாடுகிறீர். அதாவது இங்கு தாவீது முறைப்படி ராஜாவாக வேண்டியவன். ஆனால் தாவீதுடைய வாழ்விலே தாவீது ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். முழுக்க தாவீது தேவனுடைய கிருபை, தயவு, இரக்கங்களையே சார்ந்து வாழ்ந்தவர். ஆகவே அவருடைய சங்கீதங்கள் எல்லா இடத்துலையும் படித்து பார்த்தீங்கன்னா, தேவனை பற்றி இந்த மாதிரி கோணத்தில் தான் தேவனை அதிகமாக அவர் காண்பிப்பதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏனென்று சொன்னால், கர்த்தரோடு பழக நாம் அவரை போலவே மாற ஆரம்பிச்சிடும். இப்போ தாவீது எப்படிப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்கள் சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கொன்று போட்ட ஒரு ஆள் இவரால் முடியாதா? பக்கத்தில் இருந்தும் கொன்று போட முடியல. ஏன்னா ஒரே ஒரு காரியம், இந்த நீதிமானாகிய தாவீது தேவனோடு பழக தேவனோடு வாசம் பண்ண அவருடைய வாழ்வு எப்படி ஆயிடுச்சுன்னா, தேவனை போலவே மாற ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய கேரக்டர் வீச ஆரம்பிச்சிச்சு. வந்து தாவீது நீதியை யோசுவா போல செய்யாமல் இன்னொரு மெத்தடில் பண்ணுறார். இப்போ பாருங்க, இந்த தாவீது நாட்களில் பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஆட்கள்லாம் தாவீதுகிட்ட வசனம் காமிச்சாங்க. என்ன வசனம் காமிச்சாங்க? ராஜாவே இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி சொன்ன மாதிரி தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே கர்த்தர் எதிரியை உன் கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொன்னார் இல்லையா? பக்கத்தில் மாட்டும், இங்கே பாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தை இப்படியே ஒப்பு கொடுத்துட்டாரு, போட்டுறே அப்படின்றாங்க. அதாவது லிட்டரலாக பார்க்கும்போது, எழுத்தின்படி பார்க்கும்போது, ஆமாம்ல தாவீது யோசிச்சுட்டு இருக்கான். தாவீதுக்கு யோசனை, ஆமாம்மா நல்ல விலைக்கியா சொன்னேன், இதுக்கு தான் சான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்ல விலைக்கு வசனத்தை வேற காமிச்சிட்டேன்,
எதிரி உன் கையில் ஒப்பு கொடுப்பார்னு வசனத்தை வேற காமிச்சிட்ட. இதுதான் அந்த நாள், உன் எதிரியை பழிவாக வேண்டும் இருந்த நாள். அதுதான் கர்த்தர் உனக்கு சொன்னார்ல, அந்த சொன்ன நாள். அது பாரு, கரெக்டாக கூட இருக்கிற விசுவாசிங்க ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பாரு, வாய்ப்பு கிடைச்சி சான்ஸு. கர்த்தர் சொன்ன டேட்டு, கர்த்தர் சொன்ன நாள், கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன ஆளு போற்று. கவனமாக கேளுங்க. தாவீது தேவனோடு பழக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனை போலவே மாற ஆரம்பிச்சிட்டார். நான் அடிக்கடி பூவோட சேர்ந்த நாரும் மணக்கம்ன்ற மாதிரி, நீங்கள் யாரோடு பழகிறீங்க, யாரோடு உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ அவர்களை போலவே மாற ஆரம்பிச்சிடுவீங்க. வந்து பாருங்க, மோசே கூட யோசுவா இருக்க இருக்க எப்போதுமே குரு என்ன சொன்னாரோ பட்டு பட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம யோசுவா. வந்து என்ன சொன்னால் செஞ்சிருவார், அவ்வளோதான். இல்லைங்க ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர்கிட்ட நேரடியாக பேசுகிற ஒரு ஆள் கர்த்தர் மோசைட்ட சொல்லியிருக்கிறாரு, மோசே சொல்கிறார் பட்டு செஞ்சிடும், அவ்வளோதான். ஏன்னா மோசே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். சிலதை பட்டு பட்டுன்னு சில விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு போயிடுவார். அவர் கூட இருந்து இவரும் கர்த்தர் சரி ரைட் பண்ணார், அது ஒரு நீதி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டது மேலே கை போடல, மற்ற ஆளையும் மற்ற ஆட்களையும் கை போட விடவில்லை. இந்த விதத்திலே ராஜா சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினதே சவுலை எந்த ஆள் எந்த தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினாரோ அதே ஆள் தான் தாவீதையும் அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக. ஆமென். நம்ம தாவீது சவுல் எப்படி அரசனானார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தாவீது எப்படி அரசனானார் என்று எல்லாருக்குமே தெரியும்ல. நான் திரும்ப அதுக்குள்ளே போயிட்டு வரல, இன்னொரு நாள் வரும்போது அதெல்லாம் பற்றி பேசுவோம். ஆனால் இங்கே நடக்கிறோம், தாவீது அரசனாகிறது. இப்போ யாருன்னா, தாவீது ஒரிஜினல் கிங் இவர் தான். ஏன்னா நம்ம தீர்க்கதரிசி சாமுவேல் யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்க தான் ஆளக்கூடியவங்க. இப்போ இவர் ராஜான்னு அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்போ இவர் தான் ராஜா. சொல்லப்போனால் சவுளை விட முழுக்க அத்தாரிட்டி, ஃபுல் அத்தாரிட்டி, கர்த்தர்னு வந்து அத்தாரிட்டியை பெற்றவர். அதிகாரம் இன்றைக்கி ஆளுநர்கிட்ட எப்படி அதிகாரத்தை பெறுறாங்களோ அதே போல் கர்த்தர்லேருந்து கரெக்டான அதிகாரத்தை பெற்றவர் தாவீது அரசர். இப்போ தாவீது அரசர் செஞ்சிருக்கலாம், என்ன செஞ்சிருக்கலாம், சவுளை கொலை பண்ணியிருக்கலாம். நான் ராஜா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை வச்சு என்ன பண்ணுனடா, என்னை மியூசிக் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை என்ன பண்ணுன அப்படிலாம் சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கலாம். படுபாவி மகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு துரோகம் பண்ணியடா அந்த மாதிரிலாம் சொல்லி ஏதோ ஒரு காரியம் சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம்னா, தாவீது எல்லா காரியத்தையும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த சம்பவத்தை படித்து பார்க்கும்போது தாவீது தான் ராஜா என்ற கர்வம் இல்லை, ராஜா என்ற பெருமை இல்லை, ராஜா என்ற அகங்காரம் இல்லை. தேவனோடு இணைந்தவன், தேவனோடு இசைந்தவன், தாழ்மையின் ரூபம் கொள்வதை தான் நாம் அந்த இடத்துல படிக்கிறதை அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறத நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தாவீது தேவனின் பார்வையில் சரியானதை செய்தார். எப்படி நீதி செஞ்சார்? தேவனின் பார்வையில் சரியானதை செய்தார். ஆமென். புரியுதுங்களா? இது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் போய் சேர முக்கியமான ஒரு காரியம். தேவன் சொன்னதை செய்கிறதும் ஒரு நீதி தான், ஆனால் தேவனின் பார்வையில் சரியானதை செய்வதும் நீதி. அதாவது எல்லா சூழ்நிலையிலையுமே நீதி நியாயத்தை செய்கிறவனாக மாற்றினது தேவனுடைய காருண்யம், தேவனுடைய தயவு. இன்னொரு இடத்துக்கு போய்வோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் போவோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். புரியுதுங்களா? அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். ஃபுல் அத்தாரிட்டி, ஃபுல் பவரோட அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். ஆமென். ஆகுதான் தலைவர்களை உட்கார வைக்கும்போது தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை கனம் பண்ணுகிறவர்கள், நீதி நியாயத்தை கரெக்டாக பண்ணுறவங்களை உட்கார வச்சோம்னா
நாடு உருப்படும், நாடு நல்லா இருக்கும். தேவன் சரியான ஒரு ஆளை தேசத்தில் உட்கார வைக்கிறாரு. நீதி நியாயத்தை கரெக்டாக பண்ணுறாரு, நீதி நியாயத்தை சரியாக பண்ணுறாரு. இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் மாதிரிலாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரியும் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீதி நியாயத்தை கரெக்டாக பண்ணுறார், சரியாக செய்கிறார். அதாவது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்களுக்கு மட்டுமே பண்ணுறது சில இடத்துல பார்க்குறோம். சில இதுக்கு இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு முந்தைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கும் முந்தைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்க பண்ணுற எல்லா விதமான காரியம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம், அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் இப்படிப்பட்ட ஆட்களை நீதியை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கூட பார்க்கணும், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நடக்குது. கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு பெட்டிஷன் கேட்குற ஒரு காரியத்தை கேட்குறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், யாருக்கு அதிகமாக ஃபேவர் காமிப்பாங்கன்னா அவங்க ஆட்கள், முதல்ல அவங்க ஜாதிக்காரனாக இருக்கணும், அவங்க ஆட்களாக இருக்கணும், கொஞ்சம் வசதி படைச்சவங்க, இதையெல்லாம் பார்த்து இல்லை வேரியேஷன் பார்த்து தான் பண்ணலாமா வேணாமா, இது யார் தெரிஞ்சு இப்படி தான் இப்போ நீதி நியாயங்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது எல்லா ஜனத்துக்கும் ராஜாவாக இருந்து நீதியும் நியாயத்தையும் எல்லா ஜனத்துக்கும் செய்து வந்தார். என்னன்னா நீதி நியாயம்னா, திரும்ப சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் அல்ல. புரியுதுங்களா? என்னன்னா கடவுளுடைய பார்வையில் எது சரியோ அதை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். நீதி நியாயம் எப்படி, இது கர்த்தருடைய பார்வையில் சரி, இது கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக செய்யணும். நீதி நியாயத்தை தாவீது செய்தது எப்படி என்று சொன்னால், இது கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருக்குது, கர்த்தருடைய பார்வையில் இது உகந்ததாக இருக்கிறது, கர்த்தருடைய பார்வையில் இது சரியானதாக இருக்கிறது, இவைகளை அறிந்துதான் செய்ய ஆரம்பித்தார். வேதத்தில் ஒரு வசனத்துக்கு போயிட்டு வருவோம். இந்த தாவீது இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம், படிப்போம். நானே படிக்கிறேன். சங்கீத புத்தகம் 15ஆம் சங்கீதம் போவோம். அங்கிருந்து ஒரு சில வசனத்தை படித்து காமிக்கிறேன். அங்கே இந்த சங்கீதக்காரனே சொல்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் இதே சங்கீதக்காரர் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, 15 சங்கீதம் 1-2 வசனங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹலோ, இப்போ தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் இல்லையா, என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல என்ன பேச வர்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய வாழ்வு அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், யார் தங்க முடியும், யார் வாசம் பண்ண முடியும், தேவ சமூகத்தில் யார் நெருங்கி சேர முடியும், எப்போது தேவ சமூகத்தில் இருக்கிறவருடைய தகுதி என்ன என்பதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுடைய கூடாரத்தில் யார் தங்குவான், யார் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான். கூடாரம், பரிசுத்த பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் எல்லாமே தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய சமூகத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அதாவது அவரோடு நெருங்கிய உறவில் இருக்கின்ற ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஜீவித்தை யார் வாழ முடியும்? அடுத்து உத்தமனாய் நடந்து, உத்தமனாய் நடந்து. உத்தமன் என்று சொன்னது என்ன? கிறிஸ்துவனுடைய வாழ்வை கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு முன்பாக அல்ல. அதான் கர்த்தருக்கு முன்னாடி உத்தமனாக இருந்தால் மக்களுக்கு முன்னாடி உத்தமர்கள் ஈஸியாக, அதாவது அவரோடு சரியாயிட்டால் எல்லாரோடும் சரியாயிடுவோம். புரியுதுங்களா? இப்போ கர்த்தருக்கு முன்பாக உத்தமராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, குற்றமற்றவனாக கரைதிரை அற்றவர்களாக கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உத்தமர்கள் என்று சொன்னால் அந்த அர்த்தம் நீதியை நடப்பித்தது. நீதியை நடப்பித்து என்று சொன்ன, அதாவது வெறும் வாய்சாலம் பண்ணுவது மட்டும் கிடையாது. விசுவாசத்தில் பைபிள் படித்தோம் இல்லையா, அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள். விசுவாச வீரர்களை பற்றி சொல்லும்போது பட்டியல் ஏகப்பட்ட பேரை சொல்லிட்டு வர்றாரு. அதை சொல்லிட்டு வரும்போது அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள். ஆபேலிருந்து ஆரம்பித்து கடைசியில் முடிச்சுட்டு யோசுவாவிலிருந்து முடிச்சுட்டா பிற்பாடு ஒவ்வொருத்தர பேரை கொஞ்சம் ஒரு 5-6 பேரை போடுறாரு. பேரை போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறான், எல்லோரும் காமன் லிஸ்ட்டை கொண்டு போய் வைக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கு எல்லா பரிசுத்தவான்களும் எழுத்து வச்சு பேசுகிறார். இவர் எல்லாருமே நீதியை நடப்பித்தார்கள். என்ன அர்த்தம்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, விசுவாசம் என்பது ஏதோ ஒரு வாய்ஜாலமோ வாய் சொல்லவோ கிடையாது. விசுவாசம் என்று சொன்னால் ஏதோ மலைகளை பெயர்ப்பதும் மலைகளை நகர்த்துவதும் கிடையாது. விசுவாசம் என்று சொன்னால் அற்புதங்களை அதிசயங்களை செய்வது மட்டும் கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம விசுவாசம், இப்போ உங்கள்கிட்ட விசுவாசம் பாருங்கள், எப்படிப்பட்ட அற்புதம்லாம் பண்ணுறாருங்க, பெரிய விசுவாச வீரர் போல. அதனால தான் பாருங்கள் இந்த பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வந்து சொருகிறார். சரி, ஏன்னா விசுவாச வீரன் அதையும் சொல்லு, நீ அது இது பண்ணி விசுவாச வீரன் சொல்லுவேன்.
ஆகவே நான் ஒரு பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, நீதியை, அதாவது ராஜ்யங்களை ஜெயிக்கிறது மட்டும் இல்லைப்பா, அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள். நீ ஒரு விசுவாச வீரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீ வந்து நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி பண்ண இப்படி பண்ண, அது மட்டும் இல்லை, நீ விசுவாச வீரன் என்ற அந்த பட்டியலில் வரணும்னா நீதியை நடப்பித்தார்கள் லிஸ்ட்டில் நீ வர வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனால் எப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளையும் எந்த பக்க சார்பும் இல்லாமல் கடவுளின் பார்வையில் எது சரியோ அதன்படி செய்வது தான் நீதியாய் நடக்கின்ற ஒரு வாழ்வு. நீதி நடப்பது கர்த்தருடைய பார்வையில் எது சரி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளை யோசிச்சு பாருங்களேன், நம்ம பண்ணுறது எல்லாமே இது கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருக்குதா? உண்மையான விசுவாச வீரர்கள் நீங்கள் தான் பண்ணா. நம்ம அப்படி யோசித்து பார்த்தோம்னா, இதே பிரசவத்தை ஒரு வாரம் பண்ண போகிறோன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் ஒரு 3 வாரத்தில் இங்கே யாரும் இருக்க மாட்டீங்க. புரியுது என்ன சொல்ல வரேன்னு? ஏன்னா நிறைய கருத்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய நிலமா வரும். என்னப்பா அது, ஏதோ ஒரு ஒழுங்காக இருந்தார், இவ்வளோ நாள் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இருந்தார், கிருபெல்லாம் சொல்லிட்டு இருந்தார், அது இதுன்னு சொல்லி நல்லா போயிட்டு இருந்துச்சுப்பா, திடீர்னு வந்து இடையில வந்து இதை வேற உள்ள நுழைக்கிறாரு. ஏங்க பார்க்க சொல்லுங்க, ஏங்க பாஸ்ட் இன்னும் பைபிளில் தான் போதிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமென். புரியுதுங்களா? இப்போ காமிச்ச வாசனம்லாம் எங்கேருந்து காமிச்சிட்டு இருக்கிறேன்? வேதத்திலிருந்து காமிச்சிட்டு இருக்கிறேன். நீதியை நடப்பித்தார்கள். எந்த பக்க சார்பும் இல்லாமல் கடவுளுடைய பார்வையில் எது சரியோ அதை செய்ய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கு விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்களே, நாம் கர்த்தருடைய பார்வைக்கு இது சரியாக இருக்கின்றது செய்கின்றோமா என்பதை சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதாவது நீதியை நடப்பித்தார்கள் என்று சொல்லும்போது மனிதர்களுடைய சட்டத்திட்டத்தின்படி வாழ்வது மட்டுமல்ல. அதாவது ஏங்க இன்னைக்கு நீதி என்று சொன்னாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோர்ட்டு தெரியும். அங்கே கோர்ட்டுன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஜட்ஜி இப்போ எதை வச்சு பண்ணுவாங்க? சட்டம் என்ன சொல்லுது, இந்த சட்டத்தின்படி, இந்த நம்பரின்படி, இந்த வழக்கின்படி அதான் முதல் எழுப்பாங்க. அதன்படி நியாய தீர்ப்பை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுபடி நீதியை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆனால் கவனமாக கேளுங்க, மக்களுடைய பார்வையில் நீதி நியாயம் என்று சொல்லுவது சட்டத்தை முன்பாக நிறுத்தி, ஆனால் தேவனுடைய பார்வையில் நீதி நியாயம் என்று சொல்வது கடவுளுடைய பார்வையில் எது சரியானதோ அதை நம்முடைய வாழ்வில் செய்வது தான் நீதியும் நியாயங்களும். பக்கத்தில் எனக்கு புரிஞ்சிச்சா? இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் பாஸ்டர் உண்மையாக அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, இவ்வளோ நாள் சுத்தியில் கொண்டு வரல, இன்றைக்கி ஏதோ சுத்தியில் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கிறாரு போல். சுத்தியில் வச்சு யாரை சில பேருக்கு இப்போ பிளான் பண்ணுவாங்க, யாரை போடுறாருன்னு தெரியல, யாரை அரைகிறாருன்னு தெரியல. ஏங்க இதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா அது நிர்வாகம் பொறுப்பல்ல. புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், தேவனுடைய வசனத்தை போதிக்கிறோம். நீதியை பற்றி நான் ஆரம்பத்தில் நீதியை பற்றி தான் போதிச்சுட்டு வரேன். நீதிமான்கள் கர்த்தர் நீதிமானாக்கும் போது நம்ம நீதியின் கிரியைகளை நம்முடைய விசுவாச வீரர்கள் செய்திருக்கிறார்கள். நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ யோசுவா போல கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த நீதியை சரி செய்வது ஒன்று இருக்குது. தாவீதை போல அதிகாரமோ பெருமையோ இல்லாமல் தாழ்மையோடும் காருண்யத்தோடும் பிறருக்கு நீதி நியாயம் செய்வது இன்னொன்று இருக்குது வந்து. ஆமென். புரியுதுங்களா? ஆகவே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் நீதி நியாயத்தையும் செய்ய வேண்டும். பிடிச்சவங்களும் மட்டும்தான் கிடையாது, யார் நமக்கு ஃபேவராக இருக்கலாம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது. நீதி நியாயத்தை சரியாக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ உத்தமனை நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இன்னொரு வேத பதிப்பில் தன் இருதயத்தில் சத்தியத்தை பேசுகிறவனே. என்ன சொல்ல போனால், வெளிவேஷம் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையும் சத்தியத்தையும் பேசுகிறவன் தானே என்று வந்திருக்கிறது. இருதயத்தில்
கள்ளங்கமனம் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மையாக வாழ்கிறவன் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்து நிற்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன? யார் கர்த்தருடைய பருவத்தில், யார் தேவ சமூகத்தில் இருக்க முடியும்? யார் அவருடைய பருவத்தில் வாசம் பண்ண முடியும்? உத்தமர்கள், நீதி நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தானே. ஆமென். இதன் அடிப்படையில் தான் 2 சாமுவேல் 8:15 பிரகாரமாக தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன் ஜனங்களுக்கெல்லாம் நீதியையும் நியாயத்தையும் செய்து வந்தார். இன்னும் சொல்லப்போனால் இது என்னத்தை காமிக்கிறது? பாகுபாடற்ற ஆளுகை. ஒருவேளை நீங்கள் முதலமைச்சராக மாறினீங்கன்னா மாறுவீர்கள். என்னங்க விசுவாசிக்க என்னங்க ஆமேனே வர மாட்டாங்க. நீங்களும் மாறினால் மாறுவீர்கள். இல்லைங்க என்னங்க ஐயோ ஏங்க அவர் நினைச்சா 31 முதலமைச்சராக அவன் ஒரு திடீர்னு உள்ள வந்தார். அவங்களே குழம்பி போய் நாங்கள் 31 தான் வரோம், ஆட்சிக்கு வரணும்னு நினச்சோம், அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில காரியத்தெல்லாம் கற்றுக்கொண்டு செய்வது போல் அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை விடுங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் யாராவது ஆட்சி பொறுப்பில், ஹலோ புரியுதுங்களா? சபாநாயகர் எப்படி தேவனுடைய வசனத்தையே பேசுகிற ஒரு ஆளாக இருக்கிறது போல் நீங்களும் தேவனுடைய வார்த்தையே பிடிச்சிக்கிட்டு தாவீதை போல உத்தமம், நீதி, மனதார சத்தியத்தை பேசுகிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு பாகுபாடற்ற ஒரு ஆளுகை. நீங்கள் நினைக்க பாஸ்டா இது என்ன எங்களுக்கு போதிக்காமல் வேறு யாருக்கும் சொல்கிறது எங்களுக்கு போதிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க, நமக்கு தான் போதிச்சிருக்க. ஒருவேளை ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் ஆட்சியை பிடிப்பீர்கள். ஐயோ, இவ்வளோ சொல்லி கூட நீங்கள் சில பேர் இதெல்லாம் நடக்கிற காரியங்களா, இதெல்லாம் ஆகிற காரியம்மா, சர்ச்சில் வந்தால் ஏதாவது ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் ஓகே, நீங்கள் ஆட்சியே பிடிப்பீங்க, எங்கே நடக்கிற எங்க என்னங்க இது? ஏங்க யாருக்கு தெரியும்? ஒரே நைட்டில் நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? நைட்டு ஜெயிலில் இருக்கிறவன் காலையில் ராஜஸ்தானத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டான் வந்து. யோசிப்பு, நேற்றைய பொழுதெல்லாம் ஜெயிலில், சிறைச்சாலையில். அடுத்த நாள் பொழுது எல்லாமே எங்கே போகுதுன்னா அரண்மனையில். சிறையிலிருந்து அரண்மனை. யாருக்கு தெரியும்? இன்றைக்கு சேலம் பட்டணத்தில் இந்த ரெட்டிப்பட்டியில் அம்பேத்கர் நகரில் உட்காந்துருக்கலாம். யாருக்கு தெரியும்? அடுத்த நாளைக்கு கூட நடக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரிலாம் வர நீங்கள் சில பேர் சவுண்டு கேட்குதுன்னா சரி பாஸ்டர் அதை விடுங்க, நாங்கள் ஏதோ ஒரு நல்ல போஸ்டிங்கில் உட்காரணும். எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஆட்சியை பிடிச்சாலும் நல்ல போஸ்டிங்கில் இருந்தாலும் ஒரே காரியம்தான். தாவீது ஏழை பணக்காரங்க, பலசாலி பலவீனன் என்று எந்த ஒரு பாகுபாடும் காட்டவில்லை. யாராக இருந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நிலைமை உள்ளவர்களாக மாறணும். நீங்கள் எந்த பொறுப்புக்கு போனாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும், எந்த பொறுப்பை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்தாலும், நான் சொல்கிறேன், ஒரு அரசாங்க வேலையாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவேட் வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்துக்கிட்டும், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், பாகுபாடற்ற, அது கடிக்கணும்னு ஆசைப்படுது, கடிச்சிட்டு போட்டோம். பாகுபாடற்ற பாகுபாடு காட்டவே இல்லை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தாவீதின் மனநிலையை உடையவர்களாக மாறுங்கள். ஆமென். அதாவது கோத்திர அடிப்படையிலேயோ அல்லது தனக்கு நெருக்கமானவர்கள் என்ற அடிப்படையிலேயோ அவர் சலுகைகள் வழங்கவில்லை. இன்றைக்கெல்லாம் அப்படி தான். திரும்ப சொல்கிறேன், இந்த ஆட்சி முந்திரி ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பாகுபாடு, எல்லா கோத்திரம், அது இது எல்லாருக்கும் வந்து. ஆனால் தாவீதுகிட்ட போனீங்கன்னா 12 கோத்திரங்கள், அந்த அடிப்படையில் தாவீது எந்த ஒரு காரியத்தை செய்யவே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது பாகுபாடற்ற முறையில், ரெண்டாவது நீதியும் நியாயத்தையும் செய்து வந்தார் என்று பார்க்கிறோம். நீதி நியாயம், அதாவது நியாயம் என்று சொல்ல தவறுகளை தண்டிப்பது மட்டுமல்ல,
பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதியையும் வழங்குவதை பார்க்கிறோம். சட்டத்தின்படி நேர்மையாக செயல்படுவதை பார்க்கிறோம். நீதி என்று சொன்னால் சட்டம் சார்ந்தது மட்டுமல்ல, நீதி என்று சொன்னால் குணம் சார்ந்தது, இருதயம் சார்ந்தது. அந்த ஊரில் நாட்டில் ஏழைகள் இருந்தார்கள், திக்கற்றவர்கள் இருந்தார்கள், விதவைகள் இருந்தார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அவ்வளோ பேருடைய உரிமைகளையும் தாவீது பாதுகாத்து சமூகத்தில் அவர்களுக்கு சமநிலை அந்தஸ்தையும் கொடுத்தவர் தான் தாவீது. நீங்கள் எந்த இடத்த பிடிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மனநிலை உள்ளவர்களாக மாறுங்கள். மூன்றாவது ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்குது, செய்து வந்தான், நீதியும் நியாயத்தையும் செய்து வந்தான் என்று போடப்பட்டிருக்குது. செய்து வந்தான் என்றால் என்ன அர்த்தம்னா, கவனமாக கேளுங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிக்கிறேன். செய்து வந்தான் என்று சொல்கிறேன், ஒரு சில நாட்களோ அல்லது ஒரு சில சூழ்நிலைகளில் மட்டுமே நீதியை செய்யவில்லை. திரும்ப சொல்கிறேன், ஒரு சில நாட்களையோ ஒரு சில மாதங்களையோ ஒரு சில சூழ்நிலைகள் மட்டுமே நீதி நியாயத்தை செய்து வரவில்லை. செய்து வந்தான் என்ற ஒரு வார்த்தை தாவீதுடைய ஆட்சி காலம் முழுவதுமே ஒரு தொடர்ச்சியான பழக்கமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை முறை கொள்கையாகவே அது இருந்தது. நீதி நியாயத்தையும் நேர்மை, இதுதான் அவருடைய வாழ்க்கை முறையாகவே இருந்துச்சு. எழுந்து நிற்போம், அடுத்த வாரம் தொடர். இன்றைக்கி 2 பேரை பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னும் 2-3 பேர் வராங்க, பார்ப்போம். கவலை, அவங்களே பார்த்துருவோம். ரொம்ப நாள் நீடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஒரு சிலர் சொல்லணும் உள்ளத்தில் ஏவப்பட்டதுனால, ஆவியானவர் நடத்தப்பட்டதுனால் நான் அப்படி போகின்றேன். யோசுவா அவர் நீதியை நியாயத்தை செஞ்சார். கர்த்தர் போடுனா போட்டார், வானா வார அந்த மாதிரி ஆள் அவர் அது ஒரு விதத்தில் நீதி நியாயம். ஆனால் தாவீது செஞ்ச நீதி நியாயம் யோசுவா செய்த நீதி நியாயத்தை காட்டிலும் கொஞ்சம் டாப். அதுதான் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட தாவீதின் குமாரன் என்று கொடுக்கப்பட்டுச்சு. தாவீது அதாவது இன்னாருடைய பிள்ளைன்ற பேர் வாங்குறது, அதாவது சொல்லப்போனால் யோசுவா நியாயம் பண்ணாருங்க சொல்லியிருக்கலாம். அவர் பேர் உள்ளவர்ன்றாங்கல்ல, அதனால் யோசுவாவை மட்டப்படுத்தி பேசலை. யோசுவா அவருடைய திறமைகள், அவருடைய தாளந்துகளை கர்த்தருக்காக எப்படி பயன்படும் அப்படி பயன்படுத்தி போடுவாங்க. அவருடைய அது ஊழிய லைன், நம்ம தர்ம குறை சொல்லலை. சில பேர் அதுக்காக அழைக்கப்பட்டிருப்பாங்க, அந்த லைனில் போயிடுவாங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லை, டோட்டல் சேஞ்ச். அழிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறவர்களை கூட ஒன்றும் செய்யலை. அவங்க மேலெல்லாம் கிருபையை காமிக்க விரும்பினார், தயவை காமிக்க விரும்பினார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவராக தான் தாவீது மாறினார். ஆமென். அவனுடைய ஆட்சி காலத்தில் எல்லா மக்களுக்குமே தொடர்ந்து செய்து வந்தார். அதுதான் ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் தாவீது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அவருடைய முடிவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக, தாவீதின் முடிவு ரொம்ப அருமையாக போடப்பட்டிருக்குது. நல்ல தீர்க்காயுசு, நல்ல முதிர் வயது, மகிமையும் கனமும் எல்லாம் அந்த டைமில் தான் தாவீது ஆண்டுட்டு போகிறத பார்க்குறோம். அது கரெக்டாக தான் போயிட்டு இருந்தார். பல விஷயங்கள் செஞ்சார். ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்க்க ஆரம்பித்தோம். அதாவது கர்த்தருடைய பார்வையில் எது சரி அந்த காரியத்தை செய்கின்ற நீதிமான்களாக மாறுங்கள். இன்றைக்கி இருக்கிற நீதிமான்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இது கர்த்தருடைய பார்வையில் சரி என்று சொன்னால் செய்ய ஆரம்பிங்க. இல்லைங்க இது கர்த்தருடைய பார்வையில் சரி தப்புன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? வேதத்தை படித்தாதான் தெரியும். ஆகவே என்ன பண்ணுங்க, வேதத்தை படிக்காதவங்க இனிமேலாவது வேதத்தை படிக்க ஆரம்பிங்க. வேதத்தை படிக்க ஆகவே தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், நீங்கள் ரெகுலராக படிக்க மாட்டேன்றீங்கன்றதுனால தான் 2 மாதம் 3 மாதம் விட்டு ஒரு புக்கையாவது திருப்பி பாங்க. இங்கே உட்கார வச்சு எழுதிட்டு போயிடலாம். உங்கள் திரும்ப அந்த ஒரு புஸ்தகத்தை படிக்க வைக்கிறது மூலமாக உங்கள் மனதில் அப்படியே பதிய வைக்கணுன்றதுக்காக தான் படிக்க வைக்கிறது. ஓகேவா? ஆமென். நீங்கள் வேதத்தை படிக்க தான் தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுடைய பார்வையில் எது சரி என்று உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை செய்ய ஆரம்பிங்க. முழுக்க தாவீது தேவனுக்கு பிரியமானதாக செய்ய ஆரம்பித்தார், தேவனுக்கு பிடிச்சதாக செய்ய ஆரம்பித்தார். ஒரு இடத்துல கூட சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் கேட்கலாங்களா? இந்த ஜெபத்தை பண்ணலாமா? பண்ணி பாருங்களேன். தேவன் உங்கள் ஜெபங்களை கற்றுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு பிரியமானதை இங்கே இருக்கிற எல்லாரும் செய்வதை நாம் பார்க்க போகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. நாங்கள் நீதிமான்களாக நாங்கள் நீதி நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே.
அதற்கேற்ற பாத்திரங்களை எங்களை வனையும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணை போல நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கையில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நாங்கள் எப்படி பயன்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட ஒரு பாத்திரங்களாக ஆட்களாக எங்களை வனையும் ஆண்டவரே. தேவன்ட்டு ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, நீர் மிகவும் நல்லவராக இருக்கிறீர், நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறீர். நீதிமான்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தைரியமாக வர வேண்டும் என்று விரும்புகிறீர். கிருபையை அடைய வேண்டும் என்றும் இரக்கத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர். அதற்காக நீதிமான்களாக மாற்றின தேவன், நாங்கள் நீதியின் கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர். நாங்கள் பாவிகளாக இருந்த காலகட்டத்தில் எங்களால் நீதியை செய்ய முடியாது. அப்படி ஒருவேளை செய்திருந்தால் எங்கள் நீதிகள் அழுக்கான கந்தைகளாக போயிருக்கும் கர்த்தாவே. ஆகவேதான் எங்களை நீதிமான்களாக மாற்றி இப்பொழுது நீ நீதியை செய்ய வைக்கிறீர். இவைகள் உம்முடைய சமூகத்தில் சுகந்த வாசனையான ஒரு காரியமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே. தாவீதை போல இந்த பூமியில் நீதியை செய்கின்ற ஆட்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் மாறட்டும். தன்னுடைய காலகட்டத்திலே தாவீதுடைய பேர் இன்றும் பேசப்படுகின்ற ஒரு பேராக இருக்கின்றதே, அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரும் அப்படிப்பட்டதாக மாறுவதாக. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோமே. நீதிமானாகிய தாவீது நித்திய கீர்த்தியை பெற்றுக்கொண்டது போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நித்திய கீர்த்தி உள்ள ஆட்களாக மாறட்டும். நீதியை நடப்பிப்பதன் மூலமாக ஆண்டவரே, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவர் என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக இதுவரை நடந்த மாதிரி எல்லாம் ஆண்டவரே, இனிமேல் உம்முடைய பிள்ளைகளை வித்தியாசமான முறையில் நீர் கொண்டு போக போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை நடந்த பாதை அல்ல, இனிமேல் நம்முடைய பிள்ளைகளை வித்தியாசமான முறையில் கொண்டு போக போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த வழியில் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. அதன் மூலமாக நித்திய கீர்த்தி பெற்று இந்த பூமியில் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.